சென்னை அயனாவரத்தில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றாமல் விடியா மாநகராட்சி மாணவர்களை நோய் தொற்றுக்குள்ளாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏகாங்கிபுரத்தில் உள்ள அந்த வளாகத்தில் நீண்ட நாட்களாக மலை போல் குப்பைகளும் கட்டுமான கழிவுகளும் குவிந்து கிடக்கின்றன. மேலும் அங்கு செயல்படும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மைய கட்டிடமும் பழுதடைந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் அருகில் குடியிருக்கும் விடியா அரசின் மாநகராட்சி மேயர் பிரியா காதில் வாங்கவில்லை என கூறும் பொதுமக்கள் இதனால் அந்த வளாகம் சமூக விரோதிகளின் மது அருந்தும் கூடாரமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரியில் உள்ள நிரந்தர நெல் கொள்முதல் நிலையத்திற்கு செல்லும் சாலை சேரும் சகதியுமாக காணப்படுவதால் விவசாயிகள் நெல்லை கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் தரைத்தளத்தில் தண்ணீர் தேங்குவதாகவும் கூறப்படுகிறது. சாலை வசதி கோரி பலமுறை வலியுறுத்தியும் ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வெள்ளிதிபூரில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யாமல் 13 நாட்களாக நெல்லை கொட்டி வைத்து அழிச்சாட்டியம் செய்யும் விடியா அரசுக்கு எதிராக விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியா அரசால் தாங்கள் 13 நாட்களாக காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் சாடினர். தொடர்ந்து நெல்லை கொட்டி வைக்க சாக்கு உள்ளிட்ட அடிப்படை பொருட்களை வழங்கவும் விடியா அரசை வலியுறுத்திய விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர். கடந்த 13 நாட்களாக நெல்லை கொட்டி வைத்து காத்து கிடக்கிறோம். இதுவரை நெல்லை கொள்முதல் செய்வதற்கான எந்தவித நடவடிக்கையும் தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் எடுக்காது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த நெல்லை கொள்முதல் செய்தால்தான் தீபாவளியை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும். ஆனால் இந்த தீபாவளி என்பது விவசாயிகளாகிய எங்களுக்கு மகிழ்ச்சியற்ற தீபாவளியாக அமையக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி 35வது வார்டு அலுவலகம் முன்பு வழிந்தோடும் கழிவுநீர் கால்வாயை சரி செய்யாத விடியா நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. எருக்கஞ்சேரி கிருஷ்ணமூர்த்தி சாலையில் உள்ள உதவி செயற்பொறியாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினருக்கான அலுவலக கட்டிட நுழைவாயிலில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் மாநகராட்சி அலுவலகமே துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசி நோய் பரப்பும் களமாக உள்ளது. ஏற்கனவே மாமன்ற கூட்டத்தில் செல்போனில் மூழ்கிய புகாரில் சிக்கிய அந்த வார்டு கவுன்சிலருக்கு மக்கள் பிரச்சனையை பார்க்க நேரம் இருக்கிறதா என பொதுமக்கள் காட்டமாக விமர்சிக்கின்றனர். ராமநாதபுரத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து முதியவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்தை ஏற்படுத்திய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் தனியார் நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். உயிரை காப்பாற்ற பயன்படும் ஆம்புலன்ஸ்களே இவ்வாறு அசுர வேகத்துடனும் பொறுப்பின்றியும் செயல்படுவது திமுக ஆட்சியின் கீழ் தனியார் நிறுவன வாகனங்கள் மீது எந்தவித கண்காணிப்பும் கட்டுப்பாடும் இல்லை என்பதையே அப்பட்டமாக காட்டுகிறது என பொதுமக்கள் கொந்தளிக்கின்றனர்.